இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாழைப்பூ வச்சு ஒரு சூப்பரான ஒரு கூட்டு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெறும் 10 நிமிஷத்தில் இந்த கூட்டு நம்ம ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாம். இந்த கூட்டு செய்கிறதுக்கு வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பேப்பர் நரம்பெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி சின்னதாக கட் பண்ணி ஒரு மோரில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் கருத்து போகாமல் நமக்கு இருக்கும். இப்போ ஒரு குக்கரில் நம்ம கொஞ்சமாக பாசிப்பருப்பு சேர்த்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்ச வாழைப்பூவையும் மோரில் போட்டதுனால ஒரு 2 தடவை கழுவிட்டு தண்ணி இல்லாமல் நம்ம புழிஞ்சு குக்கரில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 4-5 சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், இது எல்லாமே நம்ம குக்கரில் வாழைப்பூவை வேக வைக்கும் போதே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். நம்ம எடுக்கக்கூடிய வாழைப்பூவோட அளவை பொறுத்து நம்ம இதில் சேர்க்கக்கூடிய பருப்பு, தக்காளி, வெங்காயம் அதோட அளவை நம்ம கூட்டிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் சேர்க்காமல் செஞ்சாலும் இந்த கூட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே மூழ்கிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி அதிகமாக சேர்க்காம பருப்பு, வாழைப்பூ ரெண்டுமே மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கரண்டியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 2 விசில் விட்டு எடுத்தால் போதும். பாசிப்பருப்புனால நான் 2 விசில் தான் விட்டுருக்கேன். நீங்கள் துவரம் பருப்பில் கூட இந்த கூட்டு செய்யலாம். அப்போ கூட விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்களோட பாசிப்பருப்பு வேகக்கூடிய அளவை பொறுத்து நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. நான் 2 விசிலில் எடுத்துட்டேன். இந்த மாதிரி கரண்டியில் நம்ம மசிச்சு விடும் போது பருப்பு 1-2 நம்மளுக்கு இருக்கும். மத்து வச்சு மசிச்சா கூட அது ரொம்ப கொள்ளன்னு போயிடும். இந்த மாதிரி நம்ம மசித்ததுக்கப்புறம் நம்ம குக்கரில் செஞ்சாலும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அப்படியே கொதிக்க விட்டு கடைசியாக தாளித்து சேர்க்கும் போது தான் கூட்டோ எது சாப்பிட்றதுக்குமே நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறமா நான் இதில் தேங்காய் சேர்க்குறேன் கூட்டுக்கு. நீங்கள் தேங்காய் சேர்க்காம கூட அப்படியே வாழைப்பூ கூட்டு ரெடி பண்ணலாம். தேங்காய் துருவின தேங்காயும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 பல்லு பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் வாழைப்பூ கொஞ்சம் கொதித்ததும் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு நம்மளுக்கு கூட்டு எந்த திக்னஸ்க்கு வேணுமோ அந்தளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம கலந்து எடுத்துக்கலாம். தேங்காய் சேர்க்காம கூட இந்த மாதிரி வாழைப்பூ கூட்டு பண்ணலாம். தேங்காய் சேர்த்து இந்த சீரகம், வெள்ளைப்பூண்டு அரைச்சி நம்ம சேர்க்கும் போது கூட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்காய் சேர்த்ததும் ரொம்ப நேரம் இதை கொதிக்க விட வேண்டாம். ஏற்கனவே நம்ம வாழைப்பூ வெந்ததை 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு தான் நம்ம தேங்காய் சேர்த்துருக்கோம். அதனால் லைட்டாக நுர அடங்குனதும் உப்பு சேர்த்துட்டு இதை கலந்து விட்டு கடைசியாக ஒரு தாளிப்பு கொடுத்தோம்னா ரொம்பவே சூப்பரான வாழைப்பூ கூட்டு ரெடி ஆயிரும். இது துவர்ப்பே இல்லாமல் ரொம்பவே சிம்பிளாக ஒரே ஒரு குக்கரை வச்சு நம்ம செஞ்சிடலாம். கடைசியாக இதை தாளிக்கிறதுக்கு கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலையும் வெங்காயம் சேர்த்துட்டு நம்ம தாளிக்கலாம். வெங்காயம் சேர்த்து தாளிக்கும் போது தான் இந்த மாதிரி கூட்டுலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயம் எதுனாலும் சேர்த்து தாளிச்சிட்டு கடைசியாக 2 வரமிளகாயை கிள்ளி நம்ம சேர்த்துக்கலாம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கூட்டுக்கே டேஸ்ட்டு கொடுக்குறதே இந்த கடைசியாக நம்ம தாளிக்கிறது தான். அதனால் இந்த மாதிரி தாளிச்சிட்டு கலந்து விட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது காரக்குழம்புக்கும் சரி, வெறும் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.